எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய அப்பா எஸ்ஏசி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. த்ரிஷா குறித்து ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. முதல்வர் விஜய் குறித்தும் த்ரிஷா குறித்தும் த்ரிஷாவுடைய செயல்கள் குறித்தும் நமக்கெல்லாம் தெரியாத பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை எஸ்ஏசி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்களும் இதை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. எஸ்ஏசி த்ரிஷா குறித்தும் முதல்வர் விஜய் அவர்கள் குறித்தும் என்ன சொன்னார் அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் நம்முடைய தமிழகத்தை மிக சிறப்பாக ஆண்டுட்டு வர்றாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எங்கே திரும்பினாலும் ஊழல் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மக்களுடைய ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எல்லாருமே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா டிவிகேவுக்கு ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ணாதவங்க கூட தற்போது பார்த்தீங்கன்னா டிவிகேவுடைய ஆட்சிக்கு பிறகு கவர்மெண்ட்டில் ஊழல் குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி நிறைய பஸ்ஸுகள் போக முடியாத இல்லாத இடத்துக்குலாம் பஸ்ஸுகள் இப்போ போக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய திட்டங்கள் நல்ல நல்ல திட்டங்கள்லாம் வரதை பார்த்து டிவிகேக்கு ஆதரவு கொடுக்காதவங்க கூட இப்போ ஆதரவு கொடுக்கறத நம்மளாலாம் பார்க்க முடியுது. இப்படி முதல்வர் விஜய் அவர்களை பற்றி தமிழகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுமே பெருமையாக பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து ஒரு விஷயத்தை அப்பப்போ மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாகவும் அப்புறம் அமைதியாயிடும், மிகவும் பரபரப்பாகவும் அப்புறம் அமைதியாயிடும். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் பொறுப்பேற்கும் போது த்ரிஷா அவர்கள் வந்தாங்க. மிக பெரும் அளவுக்கு பரபரப்பானுச்சு. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்பாத்தியுடைய திருமணத்து அப்போ, அதாவது எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி முதல்வர் விஜய் அவர்கள் த்ரிஷாவோட ஒரு திருமணத்தை அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக பெரும் அளவுக்கு விஜய்க்கு மிக பெரும் அளவுக்கு தைரியம் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு மூவை யாருமே பண்ண மாட்டாங்க. எலெக்ஷனுக்கு ஒரு 30 நாட்களுக்கு முன்னாடி வேறு ஒரு ஹீரோயினோட மனைவி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு மூவை யாருமே பண்ண மாட்டாங்க. இதை பண்ணுறாருன்னா உண்மையாலும் முதல்வர் விஜய்க்கு தைரியம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப அடுத்து முதல் முறையாக முதல்வர் விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் சந்தித்தாங்க. ஒட்டுமொத்த தமிழகம் சந்தோஷமாக இருக்கும்போது கூட வந்து த்ரிஷா இருந்தாங்க. இப்படி எல்லா முறையும் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவும் முதல்வர் விஜய் அவர்களும் சேர்ந்து வர்றது ஒட்டுமொத்த தமிழக மக்களாலையும் மட்டும் இல்லை, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மலையாளத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு வெறுக்கிறாங்க. இத்தனைக்கும் ஹிந்தியில் கூட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இது வந்து அவங்களுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்லவே தேவை கிடையாது. நம்மளையே இத்தனை மக்களையும் தொண்டர்களையும் பாதிக்கும் போது அது அவங்களுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும், சங்கீதா அவர்களை எந்த அளவுக்கு பாதிக்கும், அவருடைய மகள் மற்றும் மகனை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற சொல்லவே தேவை கிடையாது. அதனால் நிறைய பேர் வந்து த்ரிஷா அவர்களுடைய செயலை வந்து கண்டிச்சிருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப இது குறித்து முதல்வர் விஜய் அவர்களுடைய அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் வந்து த்ரிஷா அவர்கள் பண்ணுறது நாள் பட எனக்கு மிக பெரும் அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னுடைய பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறான். அவன் மிக பெரும் அளவுக்கு தமிழகத்தை நல்லா ஆண்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு மக்கள் எல்லாம் அதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு நாங்கள் சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த த்ரிஷா பொண்ணு அமைதியாக இல்லாமல் எதையாவது ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு ஒட்டுமொத்த கவனமே த்ரிஷா பக்கத்தை திரும்ப வைக்கிறாங்க. இதனால் என்னுடைய மகன் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய நல்ல ஆட்சியை மக்கள் பார்க்கறதுக்கு மறந்து போயிடுறாங்க. இதை த்ரிஷா பொண்ணு பண்ணுறது சரியே கிடையாது. பர்த்டே கொண்டாடுறேன்னா கொண்டாடட்டும், அது அவங்க பர்சனல். அதை எதுக்கு அவங்க போஸ்ட்டாக போடுறாங்க? கண்டிப்பாக என்னுடைய மகன் போஸ்ட்டாக போடுங்கன்னெலாம் சொல்லவே மாட்டான். ஏன் இப்படி த்ரிஷா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருந்தாராம் எஸ்ஏசி. நேயர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ்ஏசியுடைய கருத்து சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை த்ரிஷா அவர்கள் பண்ணுறது சரிதான், அவங்களுடைய விருப்பப்படி பண்ணுறாங்க, முதல்வர் விஜயும் அனுமதிக்கிறாரு, இதெல்லாம் சரிதான் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.